நேயர்கள் அனைவருக்கும் கேஎஃப்எம் மீடியாவின் வணக்கங்கள். குழந்தைகள் தினம் ஏப்ரல் 14. முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவருடைய பிறந்தநாள். ஸோ அந்த பிறந்தநாளை எல்லாருமே குழந்தைகள் தினமாக கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பத்தில் அரசியலில் இருந்தப்போ அப்படியே அறிவித்தாங்க. ஸோ இன்று வரைக்கும் எல்லா வருடமும் நவம்பர் 14 நம்ம குழந்தைகள் தினம் கொண்டாடிட்டு இருக்கோம். ஸோ குழந்தைகள் தினத்தோட ஸ்பெஷல்னால் அவங்களுக்கான ப்ரோக்ராம்ஸ் நிறைய கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸ்கூல்ஸில் நிறைய குழந்தைகளை பற்றி பேசுவாங்க. குழந்தைகளுக்கான பார்ட்டிசிபேட் பண்ணுற நிறைய நிகழ்ச்சிகள் இருக்கும். அதெல்லாம் அவங்க கலந்துக்குவாங்க. அவங்களுடைய ஸ்பெஷல் டே எல்லாருமே கொண்டாடணும். ஸோ இந்த நேரத்தில் குழந்தைகளுடைய கொண்டாடுறது மட்டும் இல்லாமல் அவங்கக்கிட்ட இருக்கிற நல்ல விஷயத்தை நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம சொல்கிறோம். அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த சிறப்பான அந்த ஒரு நகைச்சுவைத்தன்மை, அந்த ஒரு புன்சிரிப்பு, பெருசாக எதுக்கும் ஆசை இல்லை, ஆனால் அந்த மொமெண்ட்டை நல்லா அப்சர்வ் பண்ணி அதை நல்லா என்ஜாய் பண்ணுற அந்த மொமெண்ட் இருக்குது இல்லைங்களா, அவங்கக்கிட்ட இருந்து அந்த மாதிரி விஷயங்களை எடுத்துக்கணும். நம்ம வளர வளர என்ன ஆச்சுன்னா அவங்கக்கிட்ட இருந்து நிறைய விஷயங்களை நம்ம மறந்துட்டோம். நம்ம குழந்தையாதுக்கு கூட அப்படி தான் இருந்திருப்போம். ஆனால் நம்ம வளர வளர பெரியவங்களாகிறோம் அப்படிங்கும்போது நிறைய பொறுப்புகள் அந்த குழந்தைத்தன்மைங்கிறது மறந்து நிறைய நம்ம பொருளாதாரம் அந்த விஷயத்தை நோக்கி ஓட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அதனால் இந்த நாள்லையாவதும் குழந்தைகளை பார்த்து ரசித்து அவங்ககிட்ட இருந்த சில விஷயங்கள்லாம் கற்றுக்கணும். குழந்தைகிட்ட கற்றுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. அவங்க நமக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி தருவாங்க. ஸோ எல்லாமே நம்ம என்ன பண்ணுறது, ஃபாலோ பண்ணலன்னா கூட முக்கியமான விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அன்பிற்கினிய குழந்தைகளுக்கு இனிய குழந்தைகள் தின நல்வாழ்த்துக்கள் இந்த தருணத்தில் தெரிவித்துக்கொண்டு, இந்த நாளில் என்ன சொல்கிறோம்னா அவங்களுக்கு எகெயின்ஸ்டாக நடக்கக்கூடிய அந்த அப்யூஸ் எல்லாம் குறையணும். அதுக்கு சட்டப்படி நிறைய தண்டனைகள் வரணும். இன்னையுமே நிறைய பச்சிளம் குழந்தைகளும் சரி, நிறைய பெண் குழந்தைகள் இதில் பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால் அதெல்லாம் மாறணும் அப்படிங்கிறது இந்த தருணத்தில் முன் வச்சுக்கிறோம். ஏன்னா தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியாவில் நிறைய பகுதிகளில் இந்த மாதிரி அவங்களுக்கு எதிரான நிகழ்வுகள் நடந்துக்கிட்டே இருக்குது. அது இந்த நேரத்தில் குறையணும் அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே சேர்ந்து கேட்டுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய பாதுகாப்பு எல்லாருமே உறுதி செய்யணும் அப்படிங்கிறத இந்த தருணத்தில் சொல்லிக்கலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்ம கேஎஃப்எம் மீடியாவில் கலைஞர் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சி வருது. வாரம் புதன்கிழமை பார்த்திங்கன்னா ஒவ்வொரு திரை நட்சத்திரத்தை பற்றி நம்ம பேசிகிட்ருக்கோம். ஸோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்க சொல்லுங்கள். எல்லா வாரமும் அந்த நிகழ்ச்சி வரும். அது மட்டும் இல்லாமல் அரசியல் நிகழ்வுகள், மூவி ரிவ்யூஸு பற்றியும் நம்ம பேசிகிட்ருக்கோம். ஸோ எங்கள் நிகழ்ச்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.